ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழனி வந்து கதிர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அண்ணனை நீ தான் கூட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அவர் ரோட்டில் வந்துட்டு இருந்தாரு, நான் கூட்டு வந்தேன்ற மாதிரி சொல்ல, அவர் அப்படி சொல்லி அவருக்கு ஏதோ மயக்கம் வந்தது அதனால் கூட்டு வந்தேன்னு சொன்னார். ஆமாம் அதை சொல்லிட்டாரா, சொல்ல மாட்டாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு தூக்கம் வருதுன்ற மாதிரி தூங்க போயிடுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட வந்து கோமதி சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கியா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இனிமேல் அந்த பொண்ணு கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு வந்து அவர் வந்து சரவணன் வந்து சும்மாதாமா பேசுறேன்ற மாதிரி சொல்றாரு. சும்மா கூட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது அவங்க அம்மா சொல்றத கூட மதிக்காம அடுத்து இதுலயே என்ன பண்றாருன்னா அஞ்சலி கிட்ட ஃபோன் போட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, நீ மயிலோட சேர்ந்து வாழ போறியா குழந்தைக்காகன்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் அவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. ராஜியும் கதிரும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிர் வந்து விசாரிக்க, இந்த மாதிரி வந்து சொல்றாரு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா, அந்த மாதிரி என் கூட காலேஜில் படித்த பொண்ணுன்னு சொல்ல, அப்போது இவர் சொல்கிறாரு, அப்போ கூட நான் தங்கமயில் கூட வாழ மாட்டேன், அதுக்கு காரணம் அஞ்சலி இல்லை, அஞ்சலியை பார்க்கலன்னா கூட நான் தங்கமயில் கூட வாழ மாட்டேன், ஆனால் அது என் குழந்தை, நான் நல்லா வளர்ப்பேன்ற மாதிரி கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு சரவணன். அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.